இந்த சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே வணக்கம் பலமுறை சொன்னே சபையினர் முன்னே தமிழ் மகள் கொண்ட பண்பாடும் மறவாத பெருமை எங்கள் நாட்டின் வழிகாட்டும் பெருமை. வணக்கம் பலமுறை சொன்னே இனர் முன்னே தமிழ் மகள் மேலை நாடெங்கும் விஞ்ஞான கிளைகள் அங்கி விளையாடும் அலங்கார நிலைகள். மேலை நாடெங்கும் விஞ்ஞான கிளைகள் அங்கி விளையாடும் அலங்கார நிலைகள். ஆகும் காணில்லை பேசும் காணில்லை ஆதி பிள்ளை பேசும் கல்லில்லை புது மோகம். வணக்கம் பலமுறை சொன்னே சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே திலகங்கள் ஒளி வீசும் முகங்கள் எங்கள் திருநாட்டு குலமாதர் நலங்கள். ஆபத்தெய்வங்கள் யாவச் செல்வங்கள் அன்பு தெய்வங்கள் இன்ப செல்வங்கள் ஆடும் கலையாகுமோ பாடும் தமிழாகுமோ. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. அன்னை தாய்ப்பாலை பிள்ளைக்கு கொடுத்து அன்பு தாலாட்டு பாட்டொன்று வெடித்து. அன்னை தாய்ப்பாலை பிள்ளைக்கு கொடுத்து அன்பு தாலாட்டு பாட்டொன்று வெடித்து. காணும் அழகான பேசும் மொழியான ஆணும் அழகு என்ன பேசும் மொழி என்ன வணக்கம் பலமுறை சொன்னே சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே கொண்ட பண்பாடும் மறவாத பெருமை எங்கள் நாட்டின் வழிகாட்டும் பெருமை. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. ஆயக்கிளை 64 64 கலை சிறந்த கலை நாடகக்கலை. சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்திரலும் கட்டி கேட்கப்பட்ட கலை நாடகக்கலை. அது 1000 ரூபாய் பணம் வருது. நாளைக்கு போய் எடுக்கணும். வந்துருக்கிற வேலை என்னுடைய சொந்த வேலை. என்ன சொந்த வேலை? எல்லாத்தையும் உங்களெல்லாம் நம்பி தான் காதலிக்க போறேன். என் முன்னாடி என் முன்னாடி சின்னவா ஆமா மூத்த வீட்டில் இருக்கா. இவ சின்னவா காட்டில் இருக்கா. காதலிக்க போறேன். நாராயணால் அது நடந்து விட்டால் நாராயணால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
ஒருவர் கேட்டு நடந்தாவே வெற்றிங்கிற இலக்கு தொட்டுப்படலாம். நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அப்போ ஒருத்தர் தண்ணி அடிக்க சொன்னா தண்ணி அடிக்க சொல்றீங்களா? ஆமா, நம்ம ஆளுகளுக்கு முக்காசி அதானே. நல்லது எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டேன், கெட்டது அந்த காதில் வாங்கி அந்த காலை விட்டுறோம். உலகத்துல அதானங்க நடக்குது நிறைய. நல்லதை மட்டும்தான் மனசுக்குள்ள நிற்பாடும். ஏன்னா நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கியிருப்பது நன்று. நண்டா? ஆமா, நன்று நன்று ஒன்றென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றி என்று இரு, நடு நீங்காமல் நமக்கிட்டபடி என்றென்றிரு, மனமே உனக்கே உபதேசம் இதுவே. அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் மனிதர்களே மனிதன் உண்டு, மனிதர்களே மாணிக்கம் உண்டு, மனிதர்களே தெய்வம் உண்டு, மனிதர்களே மிருகம் உண்டு. உலகத்தில் மனிதனும் ஒரு குரங்கு, மனிதன் மனம் ஒரு குரங்கு. நிச்சயமா குரங்கு எப்படி கிளை கிளை தாவுதோ அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் தாவிக்கிட்டே இருக்குமா. உட்கார்ந்ததான் இங்கே உட்காந்துருக்கான், ஆனால் சிந்தனையிலே எங்கேயே போயிட்டு இருக்கும். ஆஹா, என்ன பண்ணிட்டு இருக்குது, ஏது பண்ணிட்டு இருக்குது, எப்படி இருக்கு, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அதை பார்க்கலாமா, அது எப்படிதே இருக்குமோ அப்படிங்கிற மனது அலைவாய். அந்த அலைவாயை விட மனதை ஒடுக்குனா அவர் பாருங்க ஞானி ஆயிடுவார். உண்டா இல்லையா? மனம் போன போக்கில் மனசை விட்டுட்டோம்னா அதை கட்டுப்படுத்த முடியாது. அது மாதிரி என்னுடைய மனதை கட்டுப்படுத்தி என் பொண்டாட்டியை காதலிச்சு. என்ன பொண்டாட்டினா என்ன? காதலுங்கிறது கண்ணாடி மாதிரி. உங்க மனைவி தானங்க நீங்க காதலிக்கிறீங்க. ஆமா, ஏன் அதை கட்டுப்படுத்தி காதலிக்கிறீங்க? ஏன்னா கண்டதை மட்டும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கும். கண்டதை தொட்டோம்னா வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். உண்டாலையா? இப்போ கண்டதை தொட வேணாங்கிறீங்களா? கண்டதை மட்டும் கண்டதை தொடக்கூடாது. ஏன்னா ஆசைக்கு ஏற்கனவே வீட்டில் ஒருத்தி இவ அழகு. வீட்டில் ஒரு ஆள் ஆசைக்கு ஒருத்தி இருக்கும்போது எதுக்கு இன்னொரு ஆள் உங்களுக்கு? உலகத்தில் வந்து நல்லது செய்யணும்னா ஒன்றோடு ஒன்று சேர்க்கணும். என்னது? ஒன்றோடு ஒன்று சேர்த்தா தான் நல்லது கிடைக்கும். என்னது? ஒன்றோடு ஒன்று சேர்க்கலாம் நல்லது கிடைக்குமா? அது மாதிரி மூத்தவ தெய்வம் நான் இங்கே வீட்டில் இருக்கேன், இப்போ வள்ளி இங்கே காட்டில் இருக்கேன். ஓஹோ, இந்த வள்ளியை கல்யாணம் பண்ணாதான் உலகத்தில் சிருஷ்டிங்கிற படைப்புங்கிறது உற்பத்தி ஆகும். அவங்க வந்து படைக்க முடியாது. இல்லை அப்படின்னா அந்த எண்ணம்ங்கிறது என்னன்னே தெரியாமல் போயிடும். காதல் என்ன அப்படின்னா என்னன்னே தெரியாமல் போயிடும். அதனால உலக நன்மைக்காக என் முன்னாடி எப்பயும் பார்த்து மெதுவாக பேசி பழகி அப்படியே கிட்ட போய் அள்ளி அரவணைச்சு. வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டிக்கிறீங்களே, தாலி எதுவும் கட்டிட்டீங்களா? கல்யாணம்னா என்ன? தாலி கட்டணும். கல்யாணம்னா என்ன? கல்யாணம்னா என்ன? இரு மனம் கொண்ட திருமணம். ஆமா, தாலி கட்டினா மனம் சேர்ந்துருச்சா? தாலி கட்டினா தான் முன்னாடி இல்லை. அவள் பாரு காட்டுக்குள்ளே இருந்துட்டு என்னையே நினச்சிட்டு இருக்கா, நானும் அவளே நினச்சிட்டு இருக்கிறேன். எங்க ரெண்டு மனமும் ஒத்து போகுது. ஒத்து போகும்போது அவ ஏங்க இதில் சண்டை வருது? ரெண்டு மனமும் ஒத்து போனா சண்டை வராது. இரு மனமும் ஒத்து போகுதுன்னு சண்டை வராது. எதுக்கு சண்டை வருது? அது அதாவது ஒரு மனதுக்கு ஒரு மனம் பிடிக்காம இருக்கு. பிடிக்காம இருந்துச்சுன்னா சண்டை செல்லு போட்டுக்கிட்டே இருக்கும். மனசுல நல்லா நினைக்கணும், ஆழமா நினைச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேருமே. ஒருவரை புரிஞ்சு நடந்தாலே சண்டை சச்சரவு வராது. சொல்லுங்க. அதனால என் முன்னாடி காட்டில் இருக்கிறவளை கொண்டு போய் மதுரமொழியில் உட்கார வச்சு அவளை சந்தோஷப்படுத்துவோம். அப்படியா? சரி. மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை லீலைகளா அன்பே 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 மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா அழகு மாணிக்கமாம் கட்டில் அணைத்த மலர்
மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா அண்டே 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 மோகம் முன்னாக ராகம் பின்னாக முழங்கும் சங்கீத குயில்கள் வேகம் இல்லாமல் இல்லாமல் மொழிகள் மணிகள் கிளிகள் ஏகம் பொன்னென்றும் பாதம் பூவென்றும் தழுவும் தல்லாபரதங்கள் வேகம் கூறாமல் விளக்கம் சொல்லாமல் திரும்பும் ஆனந்த ரகங்கள் தலை இடை இடை தினம் சுகம் மதன மாளிகையில் மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை முதலீலைகளா அண்டே 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 ஆ பச்சை முக்குத்தி மஞ்சள் நீராடி பதிக்கும் பண்பாட்டு கவிதை கச்சை மேலாக கணியும் நூலாக கவிதை கொண்டாடும் ரசிகை பொன்மான் இப்போது அம்மான் உன் கையில் பெண்மான் என்னோடு வழக்கு கண்பாய் நீயோடு கனிவாய் கொண்டாடி முடிந்தால் நீராட விலகு புது மது இது இதழ் திரும்பிசம் சுகம் தனமாளிகையில் மதன மாளிகையில் மாலைகளா நிலமாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா அன்பே 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 அப்படி வரக்கூடிய காதலியை கஷ்டப்படுத்தாம சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் நாரதர் சொன்னாரே காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு கேக்குமா பேசிட்டே இரு. சத்தத்தை கேட்கின்ற பொழுதே உண்மையிலே உடம்பெல்லாம் புல்லரிக்குது என்ன கதை பேசுகிறா இருந்தாலே ரெண்டு பேரும் காது கேட்காது என்ன இல்லையே ஐயா கண்ணாடி கரையா காது கேட்காம தான் நடம் பார்க்குதா தென்றல் வந்து என்னை தொடும் ஆக சத்தம் இன்றே முத்தமிடும் தென்றல் வந்து என்னை தொடும் ஆக சத்தமின்றி முத்தமிடும் தென்றல் வந்து என்னை தொடும் ஆசத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய்கொடு நிலவே கண்ணீர் தூவி ஓய்விடு தென்றல் வந்து என்னை தொடும்
சாரம் வாழ்ந்ததேனோ அன்பே, மோகம் வந்தே இம்மாது வீழ்ந்ததேனோ கண்ணே மலர்ந்த கொடியும் மயங்க கிடக்கும் இதழ் ரசங்கள் எனக்கு பிடிக்கும் சாரல் கூறும் நேரம் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா அடையாறு என்றாலும் அது நம் நாட்டு கிடகுமா பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் மொழி தேடுமா உறவே என்றாலும் அது நம்மூர போல வருமா நாடு என்றாலும் அது நம் நாட்டு கிடகுமா அப்படி வள்ளிதான் எனக்கு சுருக்கமே. உலகத்துல ஒரு ஆண்மகனை பிறந்துட்டோம்னா ஒரு ஆண்மகனுக்கு மிக மிக அவசியம் இல்லறம். இல்லறம்னா என்ன? குடும்பம், பொண்டாட்டி. தாயோடு அரிசி போகும், தந்தையோடு கழிவு போகும், சேயோடு உடன்பெற்ற செல்வம் போகும், ஆய வாழ்வு உற்றருடன் போகும், உடற்பிறப்பால் தோல் வலிமை போகும். பொற்றாளி அப்படின்னா பொண்டாட்டி. பொண்டாட்டி தான் எல்லாமே நமக்கு. பொண்டாட்டி இல்லை அப்படின்னா நடப்பணம் தான். ஆமாம், இருந்தேன் அவ அப்படியே நினச்சி உருகிட்டு இருக்கு. எப்போ அவளை பார்ப்போம், எப்போ